ஈரானிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் எந்த நாடுகள் உறவோடு இருக்கிறார்களோ அந்த நாட்டோடு அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும். ரஷ்யாவோடு உறவாகவும் அமெரிக்காவோடு வியாபார ரீதியான உறவாகவும் இருக்கிறோம். இரண்டுமே நமக்கு இந்த காலத்தில் தேவை என்கிற அடிப்படையில் நாம் இரண்டு நாடுகளையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அரசியல் தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா முழுமையாக சீனாவையும் ஈரானையும் ரஷ்யாவையும் சார்ந்துவிடக்கூடாது என்கிற நகர்த்தலை அமெரிக்கா செய்திருக்கிறதா? $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வார ஜியோபாலிட்டிக்ஸ் விஷயத்தில் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு, அது இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய செனட் சபையில் 5 நாடுகளுக்கு 100% வரியை விதிக்கலாம் என அமெரிக்காவுடைய செனட் சபை அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய செனட் சபை தான் இறுதியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சபை. 100 பேர் கொண்ட செனட் சபையில் பெரும்பாலானவர்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 87 செனட்டர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 நாடுகளின் மேல் 100% வரியை விதிக்கலாம் என்கிற மசோதா தான் இது முக்கியமானது. குறிப்பாக சீனா, இந்தியா, அஜர்பைசான், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, இந்த 5 நாடுகளின் மேல் 100% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதிக்கும். அதற்கு இந்த செனட் சபை அனுமதிக்கிறது என்கிற இந்த மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கின்ற ஒரு மசோதா. இந்த 5 நாடுகளின் மேல் ஏன் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 5 நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய நாடுகள் என்று காரணம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து பெரும்வாரியாக எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று தான் இந்த அஜர்பைசான், ஹங்கேரி போன்ற நாடுகள் எல்லாம். அப்போ ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்கிற ஒரு அழுத்தம் அமெரிக்கா நமக்கு முன்பாக கொடுத்தார்கள். இடையில் அந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம், ஹார்மோஸ் மூடப்பட்ட காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்காவிடம் கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்கிற சலுகை கொடுத்தார்கள். அது வெறும் 100 நாட்களுக்கு மட்டும் இந்த சலுகை என்று கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த அந்த சலுகையுடைய அந்த கால அவகாசம் கடந்துவிட்ட நிலையில் நாம் தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த மசோதா அமெரிக்காவுடைய செனட்டர் சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் 1996 ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். என்னவென்றால், ஈரானில் எரிசக்திக்காக முதலீடு செய்யும் நாடுகளின் மேல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஈரானிடம் யாரெல்லாம் பொருளாதார முதலீடு செய்கிறார்களோ, அந்த நாட்டுடைய எரிசக்தியின் மேல் எந்த நாடுகளெல்லாம் முதலீடு செய்கிறதோ அந்த நாடுகள் மேல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்ற ஒரு சட்டம். அது தற்போது காலாவதியான நிலையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நீட்டித்திருக்கிறார்கள். 2031 வரை அதை நீட்டித்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக ஈரானிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் எந்த நாடுகள் உறவோடு இருக்கிறார்களோ அந்த நாட்டோடு அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும் என்பதுதான் இந்த மசோதாவின் முக்கியமான சரத்தாகும். குறிப்பாக நமக்கு 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இயல்பாக நாம் ரஷ்யாவோடு நட்போடு இருக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவோடும் வியாபார ரீதியான நட்போடு இருக்கிறோம். அது ஒரு டிப்ளமசி. ஆனால் ரஷ்யாவோடு இருக்கின்ற நட்பு என்பது ஒரு உறவு சார்ந்த நட்பாக இருக்கிறது. உதாரணமாக 1971ஆம் ஆண்டு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடைபெற்றது. அந்த போரில் ரஷ்யா நம் கூட இருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில்
இந்தியாவிற்கு ஆதரவான முடிவை ரஷ்யா எடுத்தார்கள். வீட்டோ பவரை பயன்படுத்தி நமக்கான ஆதரவு முடிவை எடுத்தவர்கள் அப்பொழுது இருந்த சோவியத் ரஷ்யா. இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தவர்கள் சோவியத் ரஷ்யா. இன்னும் சொல்லப்போனால் இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், எரிசக்தி பாதுகாப்பாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களில் சோவியத் ரஷ்யா, அதன் பின்பு பல நாடுகளாக சோவியத் ரஷ்யா உடைந்தாலும் கூட ரஷ்யா இந்தியாவோடு ஒரு நட்புறவு நாடாக தான் இன்று வரை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையின் காரணமாக கச்சா எண்ணெய் விலையேற்றம் அதிகப்படுத்தப்பட்ட நிலையில் கூட நாம் விலை குறைவாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உறவு நமக்கும் ரஷ்யாவிற்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவோடு நாம் நட்பாகத்தான் இருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவோடு வர்த்தக ரீதியாக பல ஒப்பந்தங்களை நாம் செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு பொருட்களை இந்தியாவிலிருந்து நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். உதாரணமாக துணிகளாக இருக்கட்டும், வைரங்களாக இருக்கட்டும், மருந்து பொருட்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு பொருட்களை நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருக்கிறோம். சீனாவோடு இருக்கின்ற அரசியல் பிரச்சனைக்கு அமெரிக்காவோடு இருக்கின்ற நட்பு நமக்கு தேவைப்படுகிறது என்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சீனா இந்தியா, நமக்கும் சீனாவுக்குமான இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து குவாட்டுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது அதில் முக்கிய பங்கும் நமக்கு இருக்கிறது. இப்படி வெளியுறவு கொள்கை சார்ந்த சில விஷயங்களுக்காக நாம் அமெரிக்காவை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதும் உண்மை. அதே நேரத்தில் ரஷ்யாவோடு இயற்கையான உறவும் நட்பும் இருக்கிறது என்கிற ஒரு வெளியுறவு கொள்கை தான் நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவோடு விண்வெளி சார்ந்த பல்வேறு ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. நாசாவிற்கும் இஸ்ரோவுக்கும், நாசா என்பது அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு நிலையம், அதே போன்று இந்தியாவுடைய இஸ்ரோவிற்கும் பல ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் இந்திய மக்கள் பெரிய அளவில் வாழ்கிறார்கள். ரஷ்யாவை ஒப்பிடும் பொழுது அமெரிக்காவில் ஐடி துறையில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி துறையில் நம்ம இந்தியர்கள் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவோடு நாம் பல்வேறு இறக்குமதியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நட்பு ரீதியாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்போடு இந்திய அரசு, அது குடியரசுக் கட்சியாக இருந்தாலும் அல்லது டெமோக்ராட்டிக் கட்சியாக இருந்தாலும், நாம் மிகுந்த நட்போடு இருக்கின்ற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக சொன்னால் ரஷ்யாவோடு உறவாகவும் அமெரிக்காவோடு வியாபார ரீதியான உறவாகவும் இருக்கிறோம். இரண்டுமே நமக்கு இந்த காலத்தில் தேவை என்கிற அடிப்படையில் நாம் இரண்டு நாடுகளையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அரசியல் தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அமெரிக்காவுடைய செனட் சபையில் இந்தியாவிற்கும் இந்த உட்பட 5 நாடுகளுக்கு நமக்கும் 100% வரியை ட்ரம்புடைய அரசாங்கம் இன்றைக்கி உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமாக நாம் பல்வேறு வியாபார சிக்கல்களை நாம் சந்திக்க இருக்கின்ற நிலை என்பது ஒரு துயரமான ஒரு சூழலாக இருக்கிறது என்று நம்முடைய வெளியுறவு செயலாளர் கருத்துக்களை சொன்னதையும் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் அமெரிக்காவில் வேலை பார்க்கின்ற இந்தியர்களுடைய நிலைமை, அதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பல்வேறு இந்தியர்கள் அங்கு உயர்ந்த பொறுப்புகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிரீன் கார்டு பெர்மனன்ட் விசாவில் பலரும் இருந்தாலும் வேலை வாய்ப்பிற்காக செல்கின்ற இந்த H1B விசா, அதாவது ஒரு வேலைக்காக செல்கின்றவர்கள் இந்த H1B விசாவில் தான் வேலைக்கு செல்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில MNC கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனியுடைய தலைமையகம் அமெரிக்காவில் இருக்கும். உதாரணமாக இந்தியாவிலிருந்து ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அமெரிக்காவிற்கு வேலை வாய்ப்புக்காக அல்லது இந்த அங்கு இருக்கின்ற தலைமையகத்துக்கு அல்லது கிளைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு L1 விசா என்று கொடுப்பார்கள். இது எல்லாமே இயல்பாக இந்த வேலை வாய்ப்புடைய தொடர்புடைய விசாக்கள். இன்னும் சொல்ல போனால் அசாதாரண திறமை உடையவர்களுக்கு Q1 விசா என்றெல்லாம் கொடுக்கப்படும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கு H2B விசா கொடுக்கப்படும். இப்படி பல்வேறு விசாக்கள் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 5 நாடுகளுக்கு எப்படி 100% வரி என்று அறிவித்தார்களோ,
இதே காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. என்னவென்றால், பொதுவாக இந்த H1B விசாவாக இருக்கட்டும், அல்லது L1 விசாவாக இருக்கட்டும், அல்லது Q1 விசாவாக இருக்கட்டும், இந்த விசாக்களில் செல்கின்றவர்கள் வேலை இழப்பு ஏற்பட்டால் அமெரிக்காவில் கூடுதலாக 60 நாட்கள் தங்கியிருந்து இன்னொரு வேலையை தேடிக்கொள்ள முடியும். இதுதான் இதுவரை வழக்கமாக நடைமுறையில் உள்ள ஒரு செய்தி. அங்கே இருக்கின்ற பல இந்தியர்கள் வேலை இழப்பு ஏற்படும் பொழுது ஒரு கூடுதலாக 2 மாதங்கள் தங்கியிருந்து இன்னொரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விடுவார்கள். ஆனால் தற்போது ட்ரம்புடைய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த H1B விசா அல்லது L1 விசா அல்லது Q1 ஆர் L1B விசா, H2B என சொல்லக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கான விசாக்களில் எவராது ஒருவர் வேலை இழப்பு ஏற்பட்டால் 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இது ஒரு பெரிய திடுக்கிடும் செய்தியாக அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்களால் பார்க்கப்படுகிறது என்பது முக்கியமானது. காரணம், வேலை இழப்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கான எந்த அவகாசமும் கொடுக்கப்பட முடியாது என்று ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லிவிட்டார்கள். இப்படி 100% இந்தியாவின் மேல் இறக்குமதியில் 100% வரி என்று ஒன்று. இரண்டாவது, அங்கு இருக்கின்ற இந்தியர்கள், ஏனென்றால் பெரும்பாலான இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் அங்கு ஐடி துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் வேலை இழப்பு ஏற்பட்டால் அங்கு தங்க முடியாது, உடனடியாக இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழலை இந்த சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், மீண்டும் நாம் ஈரானோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பும் வியாபாரமும் மற்றும் ரஷ்யாவோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பும் வியாபாரமும் இன்னைக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. முதலில் நாம் ஈரானோடு எப்படி தொடர்புகள் இருந்தோம்? ஈரானோடு பல நூற்றாண்டுகளாக இந்தியா வரலாற்று ரீதியான தொடர்பை உடைய ஒரு கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. இன்னும் சொல்லப்போனால், நாம் இதன் அடிப்படையில் தான் ஈரானோடு சபகர் துறைமுகத்திற்கு பல பில்லியன் டாலர் நாம் முதலீட்டு செய்து அந்த சபகர் துறைமுகத்தை ஒரு பெரிய துறைமுகமாக, இந்தியாவே கையாளக்கூடிய துறைமுகமாக மாற்ற வேண்டும் என்று பல ஒப்பந்தங்களை ஈரானுடன் போட்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்தம் மூலமாக நாம் பாகிஸ்தானுடைய கப்பல், அதாவது பாகிஸ்தானுடைய கடல் பரப்பிற்கு செல்லாமலே நாம் ஐரோப்பாவையும் மற்ற நாடுகளையும் சென்றடைய வேண்டிய வணிக போக்குவரத்திற்கு இந்த சபகர் துறைமுகம் மிக உபயோகமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் இனி தொடரக்கூடாது என்று அமெரிக்கா நமக்கு கடந்த முறை நிபந்தனை விதித்த போது நாம் அந்த சிக்கலை சந்தித்தோம். காரணம், பல பில்லியன் டாலர் முதலீட்டை சபகர் துறைமுகத்தில் நாம் முதலீடு செய்திருக்கின்ற நிலையில் இந்த நிர்பந்தம் என்பது நமக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தது. இரண்டாவது, எரிசக்திக்கான வர்த்தக உறவு. நாம் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு LNG இயற்கை வாயுவாக இருக்கட்டும், 25 விழுக்காடு கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், நாம் ஹார்மோஸ் வழியாக சவுதி அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் கத்தாரிலிருந்தும் இறக்குமதி செய்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு கடினமான ஒரு சூழலில் ரஷ்யாவோடும் நாம் வர்த்தகம் செய்கிறோம், செங்கடல் வழியாக இறக்குமதி செய்கிறோம். இந்த 2 காரணங்களில் நமக்கு பல நலவுகள் இருக்கின்ற சூழலில் இந்த 2 வியாபார வணிகத்தையும் இந்தியா துண்டிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அமெரிக்கா தொடர்ச்சியாக நம் மீது திணிக்கின்ற சூழலில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காலதாமதம் செய்கின்றபடியால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அமெரிக்கா கொடுக்கிறது என்பது முக்கியமானது. ஒன்று, 100% வரி. இரண்டாவது, அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்களுக்கான நெருக்கடி. இனி அடுத்தடுத்து அது 100%, 125% உயரக்கூடிய வாய்ப்பு என்றெல்லாம் இருக்கிறது. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான வர்த்தக உறவை பாதிக்குமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஏற்கனவே பாகிஸ்தானும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஒரு முழுமையான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சமீபத்தில் போட்ட நிலையில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமா என்கிற சிக்கல் இருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம், அந்த நெருக்கம் சீனாவோடும் இருக்குமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் தான் நடக்கிறது. இந்த பிரிக்ஸ் மாநாடு என்பது பிரேசிலும் ரஷ்யாவும்
சீனாவும் ஈரானும் அதில் முக்கிய உறுப்பு நாடுகளாக இருக்கின்ற சூழலில் இந்த பிரிக்ஸ் மாநாடு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா என்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா முழுமையாக சீனாவையும் ஈரானையும் ரஷ்யாவையும் சார்ந்துவிடக்கூடாது என்கிற நகர்த்தலை அமெரிக்கா செய்திருக்கிறதா என்கிற பார்வையும் இன்னைக்கு சர்வதேச பகுத்தாய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஜியோபாலிட்டிக்ஸோடு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் நேயர்களே. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.